ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கடாய் சிக்கன் தான் செஞ்சுருக்கோம். அதுவும் தாபா ஸ்டைலில் ஒரு சூப்பர் எம்மியான ஸ்பைசியான ரெசிப்பியும் கூட. வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு தவாவில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 2-3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசாக கட் பண்ணுன்றதுக்கு இல்லை, ஆல்ரெடி நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ உங்கள் இஷ்டம். இதில் 1 டீஸ்பூன் போல் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 2 பழுத்த தக்காளியாக பார்த்து அரிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது ரெண்டுமே நல்லா வதங்கி வரட்டும். அது வர நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூல்டவுன் ஆக வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு கேப்சிகத்தை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப வதங்கக்கூடாது, ஓரளவுக்கு மேல் பாகம் மட்டும் கிறிஸ்பியாக ஓரளவுக்கு வதங்கினா போதும். இது கூடவே அதே மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனே எடுத்துக்கிறோம். அதையும் இதில் போட்டு 2 வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி இதை அப்படியே ஒரு தனி பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அது ரெண்டும் வதக்கின அதே எண்ணெயிலேயே 1 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் போல் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன். தேவைப்பட்டால் மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மசாலா எல்லாமே ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். ஃப்ரை ஆகி நல்லா அதோட அரோமாலாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான டிப்ஸு, இந்த மசாலாவை வறுக்கக்குள்ளே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும், இல்லைனா சீக்கிரமாக கருப்பாயிரும். இப்போது இதிலையே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 2 டீஸ்பூன் போல் கட்டியாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுவும் நல்லா வதங்குற மாதிரி இதில் நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆயில் கூட ஊற்றி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சு மஞ்சள்தூள் போட்டு வச்சுருந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்கிற எல்லா மெஷர்மெண்ட்டும் 1/2 kg சிக்கனுக்கானது. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா சிக்கனோட எல்லா இடத்துலையும் கோட் ஆகணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் ரெசிபிக்கு தேவைப்படுற அளவுக்கு சால்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ பார்த்து ஆட் பண்ணால் போதும். எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் போல் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த தக்காளி வெங்காய பேஸ்ட்டு அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்க்குற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் போல் அதே மாதிரி லோ டு மீடியமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு ஆகி வரும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு நிற்கிது பாருங்கள். அவ்வளோதான், கடாய் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எவ்வளோ வாட்டரியாக வேணுமோ அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வீட்டில் பரோட்டா செஞ்சுருந்தேன். அதுக்கு கொஞ்சம்
தண்ணி போல் குழம்பு வேணுன்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு கட்டியாக வேணும்னா நீங்கள் கட்டியாக கூட வச்சுக்கலாம். இப்போது இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டான ஃப்ரெஷ் க்ரீம் வந்துடுச்சு. அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணால் தான் கடாய் சிக்கனோட ஸ்மெல்லை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ மறக்காமல் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபைனலுக்கு முன்னாடி ஸ்டேஜான ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருந்த கேப்சிகம் அண்ட் வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரியே ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் குக் ஆகட்டும். இப்போ இதில் ஃபைனல் டச்சுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை மட்டும் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஹோட்டல் ஸ்டைல்லையே கடாய் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்னது தான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்